அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் முத்தப்பா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பீஃப் முத்தப்பா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீஃபை வேக வச்சுக்கிறலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1/4 கிலோ பீஃப் எடுத்துக்கிடுவோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், அதோட நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலாலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மசாலாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கறிக்கு தேவையான 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் தான். இந்த கறி மசாலா தூள் அதே மாதிரி பிரியாணி மசாலா தூள்னா எப்படி வீட்டிலேயே அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லிட் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இந்த அளவுக்கு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் குக்கரில் விசில் வச்சு இந்த பீஃப் வேகிற அளவுக்கு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். கறி குக் ஆகிற டயத்தில் முர்த்தபாவுக்கு தேவையான மாவுமே சைட் பை சைடாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடுவோம். சீனி சேர்க்கறதுனால முர்த்தபாவோட லேயர் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் கலர்லையும் வரும். அதுக்காகத்தான் இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுல கூட செய்யலாம். மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம முர்த்தபாக்கு தேய்க்கும் போது நல்லா லேஸா வரும். இப்ப மாவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறலாம். இப்ப மாவு ஊற டயத்துல நம்ம ஸ்டஃபிங்குமே ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா குக் ஆகி வந்துருச்சு, ஆனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வத்த வச்சுக்கிறலாம். அதுக்கிடையில நம்ம ஸ்டஃபிங் செய்யறதுக்காக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பெரிய வெங்காயம் 8 எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சைட் பை சைடாக நம்மளுக்கு கறியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த கறியை நம்ம ஸ்பூனால் மசிச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் திரியா வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கறியை நம்ம மிக்சியில போட்டு அரைக்க வேணாம். அப்படி அரைச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளவா அதை சாப்பிடும் போது டேஸ்ட் தெரியாது. அதனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம், தக்காளியோட கருவேப்பிலையும் மல்லி இலையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த கறியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம கறியிலேயே உப்பு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவையுமே சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பரோட்டா மாதிரி வீச தெரியும்னா அந்த மாதிரி கூட நீங்க வீசி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி சப்பாத்தி சைஸ்க்கு மாவை நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்டஃபிங் அதில் வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை, கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிடுவோம். நீங்கள் பீஃப்க்கு பதிலாக போன்லெஸ் மட்டன், சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம். இதே மெத்தடில் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம அடித்த முட்டை கலவையை இந்த மாதிரி ஸ்டஃபிங் மேலே நல்லா ஊற்றி எடுத்துக்கிறலாம். நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை 4 சைஸும் நம்ம மடித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முத்தஃபா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் மடிக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கோண ஷேப்பில் கூட மடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முர்த்தஃபாவை சேர்த்துக்கிறலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடாக ஒவ்வொரு முர்த்தஃபாவாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்ச மாதிரி தான் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அந்த மாவை தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அதில் வச்சு அதுக்கு மேலே முட்டைக்கலவையுமே சேர்த்து நம்ம 4ஆக மடிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு முர்த்தஃபா ஈஸியாக ரெடி ஆயிரும். வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி பச்சையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம முர்த்தஃபா வேக வைக்கும் போதே அது நல்லா குக்காகி வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் கிரன்ச்சியாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக செஞ்சு நம்ம முர்த்தஃபா எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பீஃப் முர்த்தஃபா ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம், மசாலாஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறனால கொஞ்சம் கம்மியாக தான் காரம், மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜ்ஜில் எப்படி முர்த்தஃபா செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பீஃபை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறனால ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த பீஃப் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாவே தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை முர்த்தஃபா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.